நான் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போயிடுங்கப்ப ஒரு 54 பேருக்கு ருத்ராட்சம் கொடுத்தாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு ஃபுல்லு கேட்டு போங்க. பாதில கேட்டுட்டு போயிட்டு போய் அங்கிட்ட பின்னாடி போய் தப்பா பேசாதீங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னு ஃபுல்லு கேட்டுப்போங்க. ஒரு 54 பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் ஒரு 54 ருத்ராட்சம் கொண்டுட்டு போய் கொடுத்தேன். நிறைய லேடிஸ் நாங்க போட மாட்டோம் வேணாம் அப்படின்ட்டாங்க. பயந்துகிட்டு வேணாம் அப்படின்ட்டு நம்ம ஏதோ ஒண்ணு கொடுக்க வர்றத மாட்டோம் வேணாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஒரு சில பேர் வந்து அவங்களே வந்து வாங்கினாங்க. எனக்கு அது சந்தோஷமா இருந்தது. ருத்ராட்சன்றது ஏன் வேணாம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் நிறைய பேர் வாங்கினத பார்த்துட்டு அப்புறம் அவங்களும் வந்து வாங்கிக்கிட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் குடுக்கல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் நினைச்சேன், எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு, நம்ம குடுக்கலாமா என்னமோன்னு எனக்கு டவுட் வந்து அப்புறம் போய் அங்க பண்டிதர் அந்த ஐயரை போய் கேட்டேன், ருத்ராட்சம் கொடுக்கலாம், அதெல்லாம் புண்ணியமான விஷயமா, கண்டிப்பா நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நான் நினைச்சேன் ஏன் அவங்க வாங்க மாட்டேங்கிட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். ருத்ராட்சன்றது ஒரு புனிதமானதுங்க. நம்ம வீட்டுல யாரும் அணியல அது ருத்ராட்சம் போட மாட்டான் அப்படின்னா பூஜை ரூம்ல வச்சு ஒண்ணு சிவன் தான் சிவனுக்கு போட்டு விடலாம், அப்படி இல்லாட்டி பசங்களுக்கு போட்டு விடலாம். யாருமே போட மாட்டாங்க. பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணலாம், அதுக்கு சேர்த்து பண்ணலாம். ருத்ராட்சம் யாராவது கொடுத்தா தயவு செஞ்சு யாரும் வேணான்னு சொல்லாதீங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா சிவனோட அனுகிரகமா தான் அதை நான் பாக்குறோம். ருத்ராட்சம் வீட்டுல வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எத்தனை பேர் வீட்டுல ருத்ராட்சம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. பகவதி கீதை, ருத்ராட்சம், அப்புறம் சாலை கிராமம் இதெல்லாம் பூஜை ரூம்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. நான் அந்த ருத்ராட்சம் வந்து எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு நேபாளில் இருக்கா, அவளை நான் எனக்குன்னு தான் தேவைப்பட்டு நான் வாங்கிட்டு வர சொன்னேன். அவன் 4 மாலை 54 மாலையா கொண்டு வந்துட்டா. இது வந்து நேபாள ருத்ராட்சம் அப்படின்னா அது ஒரு ஸ்பெஷலா, அது ஒரு நேபாள் ருத்ராட்சம்னா அது ஒரு ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. அது எத்தனை இருக்கே ஒரு இதை வந்து ஒரு 54 பேருக்கு கொடுப்போம். இன்னொரு மாலை மொத்தம் 4 மாலையில 2 வீட்டுல வச்சிருக்கேன். ஒரு 2 வந்து ஒரு மாலை வந்து 54 பேருக்கு கொடுக்கலாம். இன்னொரு மாலை வந்து எங்க புதுக்கோட்டை மாவட்டத்துல திருவேங்கை வாசல்ல சிவன் பழமையான புகழ்பெற்ற ஒரு சிவன் கோயில் இருக்கு, அங்க கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு மாலையை வச்சிருந்தேன். இது கொடுத்தப்போ அவங்க வேணாம்னு சொன்னோன்னே எனக்கே ஒரு மடம் போச்சு. கண்டிப்பா ருத்ராட்சம் யாரு கொடுத்தாலும் வாங்கலாம். என்னோட அபிப்பிராயம் ருத்ராட்சம் இதெல்லாம் கொடுத்தா கண்டிப்பா வாங்கலாம் அப்படின்னு. உங்களோட விருப்பம் என்னன்னு தெரியல. உங்களோட விருப்பத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு